குருவே சர்வலோகானாம் விஷஜய பவரோகிணாம் நிதாயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. எல்லாம் வல்ல பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு குருவை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ அன்னை வாராகி அம்பாளுடைய மலர்டிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். சனி பகவானுடைய வக்ரம். வக்ரம்னா நம்ம முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமான வருட கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சனி பகவானுக்கு சூரியன் 5ஆம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன. அதே சூரியன் அந்த கிரகத்தை தாண்டி 8ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவத்தை கிராஸ் பண்ணும்போது வக்ர நிவர்த்தி அடைகின்றன. அப்போது ஒவ்வொரு வருடமும் இந்த வருட கிரகங்கள் வக்ரகதி அடைகின்றன. வக்ரம்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா பின்னோக்கிய பார்வை அப்படின்னு சொல்லலாம், தாமதமான செயல்பாடுகள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரமாகி இருந்தால் அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள் பாதிக்கும், அல்லது வக்ரம் அடைந்த கிரகத்தின் பாவங்கள் பாதிக்கப்படும். ஒரு 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, வக்ரகதியாக இருக்காருன்னா அவருக்கு திருமணம் பந்தத்தில் குறைபாடுகள் இருக்கும், லேட்டாகும், அல்லது ஏதேனும் குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் பாவத்தில் இருந்தால் தொழில் சரியாக அமையாது, 2வது பாவத்தில் இருந்தால் குடும்பம் சரியாக அமையாது, 5ஆம் பாவத்தில் இருந்தால் பூர்வ புண்ணியம் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்காது, குழந்தை பாக்கியங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி 7 இருந்தால் கூட்டு தொழில் அவருக்கு ஒத்து வராது. இப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் வக்ர கிரகங்கள் இருக்குமே, ஆனால் அந்த வக்ர கிரகங்களை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த கிரகங்களை எப்படி பூஸ்டப் பண்ணுறது, அந்த கிரகங்களை எப்படி நல்ல முறையில் செயல் வடிவம் கொடுப்பது. அதை போல் இந்த சனி பகவான் இந்த 2023வது வருஷத்தில் சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதம் 17ஆம் தேதி 17/6/2023 முதல் நவம்பர் 5ஆம் தேதி வரை இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. அப்போது சனி பகவான் கோபமான பார்வைன்னு வச்சுக்கலாமா, இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் இப்போ தான் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போனார், திரும்பவும் கும்பத்திலேருந்து மகரம் நோக்கிய பயணம். 2 விதமாக இதை சொல்லப்படுகிறது. திருக்கணித பிரகாரம் மகரத்துக்கு வந்து கும்பத்துக்குள்ளே தன்னுடைய பயணத்தை முடித்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வாக்கிய பிரகாரம் மகரத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் கும்பத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த இன்பிட்வீன் இந்த 4 months 139 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் வக்ரகதியில் தான் சனி பகவான் இருக்கிறார். அது திருக்கணிதமோ வாக்கியமோ நீங்கள் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இந்த 4.5 மாத காலம் சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்கிறார். 9 கிரகங்களில் ரொம்ப முக்கியமான கிரகம் சனி பகவான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நடத்துவார். கர்ம வினைகளின் பிரகாரம் ஒவ்வொரு ஜாதகனுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கர்ம வினைகளின் பிரகாரம் பலன்களை கொடுக்கக்கூடியவர், விதியை தீர்மானம் செய்யக்கூடியவர், ஆயுள் பாவத்தை தீர்மானம் செய்யக்கூடியவர், மனிதனின் ஏற்றத்தாழ்வுகளை தீர்மானம் செய்யக்கூடியவர், இப்படியெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த சனி பகவான் இந்த வக்ரகதி அடைகின்ற முக்கியமான காலங்களில் இந்த 139 நாட்களும் கிட்டத்தட்ட 4.5 மாதம் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, கும்பராசி என்பர்களே, இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம், சனி பகவானுடைய வக்ரம், பொதுவாக 2 கருத்து அங்கே நிலவு. திருக்கணித பிரகாரம் சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார், கும்ப ராசியை தான் பயிற்சி அடைஞ்சு அங்கே அதுக்குள்ளே தான் வக்ரம் நிகழ்கிறது. அதுக்குள்ளே தான் கும்பராசியை விட்டு அவர் வெளியில் போல வக்ரம் நிகழ்ந்தாலும் மகரத்துக்கு போக போகிறதில்லை.
அங்கேயே கும்பராசிக்குள்ளே தான் டிரான்சிட் ஆகிறார். ஆனால் வாக்கிய பிரகாரம் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு அதிச்சாரம் போயிருக்காரு. அப்புறம் அது கும்பத்துலேருந்து திரும்பவும் மகரத்துக்கு வகரகதி அடைகிறார். இப்போது கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி ஒரு குழப்பம் ஏற்படும். என்னென்னா, இந்த சனி பகவான் வக்ரகதி அடைகின்றதால் திரும்பவும் நமக்கு அந்த 7.5 சனி ஆரம்பமா இல்லை ஜென்ம சனி தொடருமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. கும்பத்தை விட்டு அவர் வெளியில் போயிட்டாருன்னா ஜென்ம சனி இருக்காது, கொஞ்ச நாள் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். மகரத்தை விட்டு வெளியே போகிறாருன்னா இல்லை வக்ரம் திருக்கணித பிரகாரம் அந்த கட்டத்துக்குள்ளேயே கும்பத்துக்குள்ளேயே தான் நடக்குது. ஜஸ்ட்டு அவர் சதயத்துலேருந்து திரும்பவும் அவிட்டத்துக்கு அவிட்டத்துலேருந்து சதயத்துக்கு போக போகிறாருன்னா அப்போ ஜென்ம சனி தான் தொடரும். இதெல்லாம் நாங்கள் எதை சாமி எடுத்துக்கிறது, இதை நம்ம எப்படி கொண்டு போகிறதுங்க சாமி, இதுதான் கேள்வியாக உள்ளது. கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். உங்களுக்கு 7.5 சனியே கிடையாது. இது வக்ர காலம். அவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலை தான் அங்கே ஆக்டிவேட் ஆகும். என்ன பொசிஷனில் இருக்கார், மழை காலம்னா மழை காலம், வெயில் காலம்னா வெயில் காலம். அப்போ ஜென்ம சனியும் கிடையாது, 7.5 சனியும் கிடையாது. கும்பராசியை பொறுத்தவரையில் இது ஒரு வக்ர காலம். அப்போ 7.5 சனியிலிருந்து 4.5 மாதம் உங்களுக்கு லீவு அப்படி வச்சுக்கோங்களேன். நல்லது நடக்கட்டுமே, ஒரு பாசிட்டிவாக சொல்லுவோம். ஏன்னா கும்பராசிக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும். உங்களுடைய நிலைமை என்ன என்பது எனக்கு தெரியும். எத்தனையோ கும்பராசி அன்பர்கள், நம்மளுடைய கிளைண்ட்ஸ், குடும்ப உறுப்பினர்களைப் போல, சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் குடும்ப உறுப்பினர்களைப் போல, அதான் சொல்கிறேனே, இந்த கும்பராசி அன்பர்கள் மிக முக்கியமானவர்கள். அப்போ உங்களுக்கு 7.5 சனி தாக்கம் கிடையாது, ஜென்ம சனி தாக்கம் கிடையாது. வெறும் வக்ரகதி பலன்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படும் கும்பராசி அன்பர்களே. அப்போ வக்ரகதியாக இருந்தால் கும்பத்துக்கு எப்படி சாமி இருக்கும்? அன்பு சொந்தங்களே, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில், யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்கின்றனவோ அந்தந்த கிரகங்கள் வக்ரமடையும் போது அதிகப்படியான நல்ல சுப பலன்களை அந்த ஜாதகருக்கு வழங்கும். அப்போது கும்பராசி என்பது யாருக்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் நன்மை நடக்கும். அப்படி இல்லை, அதில் ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றம் ஏற்படுதுனாக்கா எங்களுக்கெல்லாம் நேர்கதியில் தான் இருக்குது சாமி, கவலை வேண்டாம். கும்பராசி என்பர்களே, தற்சமயம் நடக்கக்கூடிய இந்த சனி வக்ரம் உங்களுக்கு நன்மையே. அதுவும் நன்மையேனா ஒரு வழியில் இல்லைங்க, பல வழியில் நன்மை. எப்படி? மெயினாக அந்த ஜென்ம சனியுடைய தாக்கம், அந்த கர்ம வினைகளில் அகப்பட்டு, ஜென்ம சனியினும் பிடியினுள் அகப்பட்டு பல சிக்கலில், இடியாப்ப சிக்கல் மாதிரி 4 பக்கமும் போய் மாட்டிப்பாங்க. ஒரு பக்கம் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருவாங்க, இன்னொரு பக்கம் ஜாப் ரிலேட்டடாக வருமானம், ஒரு பக்கம் இன்கம் தடைப்பட்டு இருக்கும், ஒரு பக்கம் சொசைட்டியில் பேர் புகழுக்கு பேர் கெட்டு போயிருக்கும் மார்க்கெட்டில். இப்படி 4 வகையிலும் 5 வகையிலும் பல சிக்கல்களில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பக்கம் குடும்பம் சரியில்லாமல் இருக்கும், ஒரு பக்கம் பிள்ளைங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருப்பாங்களா, ஒரு பக்கம் பசங்க படிக்காமல் இருப்பாங்க. ஏதோ ஒன்று அதான் வாழ்க்கை இடியாப்ப சிக்கல் மாதிரி ஒரு 4-5 சிக்கல் ஒன்று மேலே ஒன்று உழுந்திருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களை இந்த வக்ரகாலம் உங்களுக்கு நன்மை. ஒரு சிக்கலாக சனி பகவான் எடுத்து விட போகிறாரு. யார் இந்த சிக்கலை உருவாக்கினாரோ அவரே அதில் உங்களுக்கு ரிலீஃபை கொடுப்பார். அந்த ரிலீஃப் எங்கே இருக்குது? அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது. அங்கே தான் கவனம் தேவை. அப்போ கும்பராசி என்பர்களே, உங்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால், கட்டாயம் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த சரியான ரகசியத்தை, ஜோதிட ரகசியத்தை, சூக்ஷ்மத்தை ஒரு நல்ல ஜோதிட இடத்திலே கொடுத்து அதற்குரிய வழிபாடுகள், பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நன்மை பயக்கும். அதிகப்படியான சிவபெருமான் வழிபாடு, அதிகப்படியான திருமுறை பாராயணங்கள், அதிகப்படியான சனிக்கிழமையில் செய்யக்கூடிய நவகிரக வழிபாடுகள், இதெல்லாம் கும்பராசிக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமையும். நல்ல முன்னேற்றம் நிகழும்.
கும்பராசி என்பர்களே. சரி, வருமானம் எப்படி இருக்கும்? தொழில் அமைப்புகள், தொழில் துறைகள் எப்படி இருக்கும்? தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களே நல்ல முன்னேற்றம் இருக்கும். சனி பகவான் ஏதோ வக்ரகதியில் இருக்கிறார், பின்னோக்கிய பார்வை, அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போடாதீங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் தொழிலில் ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கலாம், பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், குழப்பங்கள் இருந்திருக்கலாம், தடைகள், உங்கள் பிஸ்னஸில் தடைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வக்ர காலத்திலே அந்த தடைகள் விலகும். வியாபாரம் நல்ல முறையில் சிறப்பானதாக அருமையான முறையில் வியாபாரம் நடக்கும். பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது உள்நாடோ வெளிநாடோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய லோன்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். வெளிநாடு போகணும், எனக்கு இன்னும் விசா கிடைக்கல, அப்ளை பண்ணியிருக்கேன், இல்லை நான் ஆல்ரெடி வெளிநாட்டில் தான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பிஆர் அப்ளை பண்ணியிருக்கேன், சம் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை இமிக்ரேஷன்ஸ்லாம் ஒரு என்கொயரி இருக்குது, இமிக்ரேஷனில் ஒரு சின்ன கேஸ் இருக்குது, இதெல்லாம் எனக்கு நடக்குமா சாமி? அல்லது நான் வெளிநாட்டில் வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு கேஸ் ஆகிடுச்சு, நான் இதை விட்டு நாட்டை தாண்டி வர முடியாது. எத்தனையோ கும்பராசி அன்பர்கள் வாராகி இடத்திலே வந்து ஜெயித்திருக்கிறார்கள். வம்பு வழக்கில் முடியாத கேஸாக இருக்கும். ஒரு போஸ்டிங் ஒரு எடுத்து தூக்கி வெளியில் போட்டிருப்பாங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்கும். அவங்களாம் வாராகி இடத்துல வந்து அந்த பரிகாரங்களை செய்து இன்றைக்கி நல்ல போஸ்டிங்கில் உட்காந்துருக்கு. நம்மளால் கை காட்டி சொல்ல முடியும். அப்போ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பால் வாராகி. அப்போ நீங்கள் எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும், அதாவது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், அப்போ நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் கிளியர் ஆகும். அதே போல் வியாபார போட்டிகள், தொழில் போட்டிகள், வியாபார போட்டிகள், உத்தியோக போட்டிகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், தொழில் எதிரிகள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள் இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக வாராகி உங்களுக்கு கை கொடுப்பார். வாராகி வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல குருமார்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். அதன் மூலமாக இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, எனக்கு வேலை கிடைக்குமா சாமி? என் பையனுக்கு வேலை கிடைக்குமா? என் பொண்ணுக்கு வேலை கிடைக்குமா? என் பையனுக்கு வேலை கிடைக்குமா? என் கணவருக்கு வேலை கிடைக்குமா? என் மனைவிக்கு வேலை கிடைக்குமா? கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? அல்லது நான் வந்து ப்ரமோஷன் கிடைக்குமா? வெளிநாடு போகலாமா? இப்படி வேலை சம்பந்தப்பட்ட பல கேள்விகள். கும்பராசியை பொறுத்தவரையிலே விருச்சகம்தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானம். அந்த விருச்சக ராசியை நிரந்தரமாக சனி பகவான் பார்க்கிறார். அவர் வக்ரகதியில் இருந்தாலும் 10ஆம் பாவத்தை பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது கும்ப ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும், கவலை வேண்டாம். ஒரு ப்ரமோஷன் வருமா, ஒரு இன்க்ரிமெண்ட் வருமா? கும்பராசிக்கு இது ப்ரமோஷனுக்கான காலம். வேலையை மட்டும் விட்டுடாதீங்க, என்னை கேட்காம வேலையை விடாதீங்க கும்பராசி அன்பர்களே. அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு கடுமையான காலம். ஒரு வீண்பழி அவமானங்கள், தலைகுண்டு நேம் ஸ்பாயில் ஆகிறது, தொழில், அது மாதிரிலாம் பிரச்சனைகள். அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட உங்கள் பிரச்சனைகள் விலகி நல்ல முறையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இந்த வக்ரகாலம் அமைகிறது. அரசியலில் சிறந்து விளங்கலாம். உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள். தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மெயினாக பதவி போட்டிகள், நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய பதவி போட்டிகள், போஸ்டிங் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த பதவி போட்டிகள் விலகும்.
இன்னும் நிறைய சொல்லலாம். குடும்ப பிரச்சனைகள் இருக்குது, வம்பு வழக்குகள் இருக்குது. எல்லாமே கும்பராசிக்கு நன்மையாக அமையும். பொதுவாக எல்லா விஷயத்தையும் ஒரு 10 நிமிஷத்தில் கும்பராசிக்கு பலன் சொல்ல முடியாது. இது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கே தெரியும். அப்போ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பதிலை தெரிந்து கொள்ளுங்கள் என்பது தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.